அடுத்தது பாத்துக்கிட்டீங்கன்னா பவீன், இதெல்லாம் வந்து பொதுவா வந்து எல்லா பேருக்கும் தெரியுற ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன். எஸ், ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனா இத வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் சொல்றேன், இந்த ஒரு டேக்லைனை, இந்த ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக்கா நம்ம கொண்டு போகலாம். எப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்டைலே மாத்தணும்னு அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணாம, எங்க முடியுமோ ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் வந்து நம்ம செய்யலாம். ஓகேங்களா? சோ அந்த ஸ்மால் சேஞ்சஸ் ஏன் செய்யறோம்னா, அது மூலியமா வந்துட்டு அந்த அப்ரோச் வந்து இன்னும் சஸ்டைனபிளா இருக்கும், ஈஸி நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு. அதே சமயத்துல வந்து அந்த ஸ்மால் சேஞ்சஸ் தான் வந்து உங்க ஹெல்த்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். அதே சமயத்துல வந்து நம்ம ஃபெயில் பண்ண மாட்டோம் அதுல இருந்து கண்டினியூஸா அதுல போறதுக்கு. இப்ப நம்மளுக்கு பொதுவா தெரியும், ராத்திரி வந்து ரொம்ப நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்ன ரொம்ப சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா என்ன பண்ணலாம்னா, நம்ம விதின் அவர் ஃபேமிலி நம்ம முடிவு எடுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டின்னர் வந்து அட்லீஸ்ட் பை 7 o'clock, மேக்ஸிமம் 8 o'clock, அந்த பிஃபோர் சன்செட் 8 o'clock நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து வி ஷுடன்ட் ஹேவ் எனி டின்னர் மீல், ஹெவி மீல் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு. டிசைடிங் ஃபேக்டர்ஸ் நீங்க எடுக்கிறனால வந்து அந்த ஒரு ஃபேமிலிக்கே வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ இந்த இம்பாக்ட் வந்து நீங்க சஸ்டைனபிளா இருக்கும் போது, நான் கண்டிப்பா சொல்றேன், அவங்களோட ஆரோக்கியத்துல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் அவங்க கண்டு கொள்ளலாம். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 monthsல வந்து கண்டிப்பா அவங்கள வந்து அவங்க பார்க்கலாம் அந்த இம்பாக்ட். சோ இந்த மாதிரி ஸ்மால் டிசிஷனை வந்து அவங்க செஞ்சா தான் இந்த வருஷம். அண்ட் அதே சமயத்துல எவ்ரி 3 months to 6 months வந்து அவங்களோட ப்ரோக்ரஸ் மானிட்டர் பண்ணிட்டே வரும்போது கண்டிப்பா வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்க செல்ஃப்லயே வந்து ஒரு மாற்றங்கள் பார்க்கலாம். அதே சமயத்துல வந்து அந்த மாற்றங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருக்கும் அந்த இண்டிவிஜுவலுக்கு ஒன்னும் புஷ் பண்றதுக்கு.